ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்ஜினியர் சதீஷ்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு டூ பிஹெச்கே வீட்டோட பிளான் தாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸுங்க. இதோட அவுட்டர் டைமென்ஷன் பாருங்கள், 45க்கு 34.25. இதோட கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானுங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளானுங்க. ஓகே, இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1380 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 428 ஸ்கொயர் ஃபீட், அதாவது அரௌண்ட் ஒரு 1900 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. இதில் பாருங்கள், 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூம், ஒரு பெட்ரூம் சைஸ் பாருங்கள், 11க்கு 16 அடி, 11 அடி அகலம், 16 அடி நீளம். அட்டாச் பாத்ரூம் வித் ட்ரெஸ்ஸிங்கோட இருக்குதுங்க. அடுத்து ஸ்டேர் கேஸ், டைனிங்கோட சைஸு 11 அடிங்க அகலம். அடுத்து கிச்சன் 11 அடிக்கு 10 அடி அகலம். அடுத்து ஹால் பார்த்தீங்கன்னா 16 அடி, நல்ல பெரிய ஹாலாக ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. இதில் நம்ம மோஸ்ட்டாக எங்கேயும் பார்த்துருக்காத ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டோர் தாங்க. பாருங்கள், இந்த டைனிங்க்கு ஹால்லேருந்து டைனிங்க்கு போகிறக்கு ஒரு டபுள் டோர் இருக்குது. கிச்சன்லேருந்து டைரெக்டாக போர்ட்டிகோவுக்கு வரக்கு ஒரு டபுள் டோர் இருக்குங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலுக்கும் டைனிங்க்கு இடையில ஓப்பனிங் தான் விடுவோம், அதாவது டோர் இல்லாமல் ஒரு ஆர்ச் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இதில் டோர் வைக்க மாட்டாங்க. அதுவும் டபுள் டோர் வைக்கிறது இருக்கவே இருக்காது. ஆனால் இது கிளைண்ட்டோட விருப்பப்படி இங்கே நம்ம கொடுத்துருக்குங்க. அதே மாதிரி கிச்சன்லேருந்து போர்ட்டிகோவுக்கு வர்றது ஒரு டபுள் டோர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ள இருக்க ஒரு வீட்டு பிளானுங்க. இது வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் தாங்க. அதனால தான் முன்னோட ரெண்டே காலம் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கு, லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்னால. இது தோட்டத்துக்கு உள்ளே இருக்க ஹவுஸ், அதனால் ரொம்ப திருட்டு பயம் அதுங்கிறது பெருசாக இல்லை. அதனால் இந்த கிச்சனில் டபுள் டோர் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவிலேருந்து மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்கு. இந்த கிச்சன் டோர் டபுள் டோர் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸிங்கும் கவர் ஆயிடுச்சுங்க. நார்த் ஃபேஸிங்கும் கவர் ஆயிடுச்சு, ஈஸ்ட் ஃபேஸிங்கும் கவர் ஆயிடுச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் மாதிரியே அதே போல் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பெட்ரூம் 11க்கு 16. அடுத்து ஜாயினர் டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஜாயினர் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்கள். டபிள்யூன்னு கொடுத்துருக்கு, W1 W2. அதாவது இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வித டைமென்ஷனில் ஜன்னல்கள் இருக்குது அப்படிங்கிறத குறிக்குதுங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு W, இது பார்த்தீங்கன்னா 4 அடி அகலம் 4 அடி உயரம் கொண்ட ஜன்னல். அடுத்து W1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம் 4 அடி உயரம் கொண்ட ஜன்னல். இதில் பெட்ரூமுக்கு டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னல் இருக்குங்க. அடுத்து இந்த இடத்துல மேற்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல், தெற்கையும் மேற்கையும் ஒரு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. அடுத்து டைனிங்க்கு கிச்சனுக்கு மெயினாக கொடுக்கக்கூடிய ஜன்னல் பார்த்தீங்கன்னா 3க்கு 3 சைஸில் கொடுப்போம். அதுவும் சிங்க் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 3க்கு 3 சைஸில் தான் கொடுப்போம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கில் நம்ம வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணும்போது அந்த ஜன்னல் மரத்தில் வைக்கும்போது மரத்தில் பட்டு அந்த மரம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 3க்கு 3 அதிகமாக கொடுப்பாங்க. இங்கே கிச்சனில் ஒரு ஷெல்ஃப் இருக்குங்க. இந்த கிச்சன் டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ரூ அவுட் கிழக்கு மற்றும் தெற்கு புறச்சுவத்தில் முழுவதுமாக கொடுத்துருக்குங்க. அடுத்து டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா கிழக்கு புறச்சுவத்தில் கொடுத்துருக்கு, ஹாலில் கிழக்கு பக்கச்சுவத்தில் கொடுத்துருக்கு. இது வந்து மாற்றக்கூடியது தான். இது வந்து இப்போ கன்சல்டிங் விசிட் போயிட்டு வந்தப்போ இந்த டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா மேற்கு புறச்சுவத்தில் மாற்றி கொடுத்துருக்குங்க. டிவி யூனிட் அதாவது ரூஃப் போடும்போது அதில் ஒயரிங் பைப் லைனை அந்த சைடில் வர மாதிரி ஒயரிங் கொடுக்கணும், அந்த மாதிரி மாற்றம் கொடுத்துருக்குங்க. இது எதற்காக டிவி யூனிட் இந்த மாதிரி ஹால் சோஃபா செட் எல்லாம் எந்த இடத்துல போகிறோம் டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போவே நம்ம டிவி யூனிட் எல்லாம் எந்த செவத்தில் வரணும், எந்த இடத்துல கேமரா பாயிண்ட் வரணும், எந்த இடத்துல ஏசி பண்ணுறோம், ஏசி வெண்ட், அந்த இதுக்கெல்லாம் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்கு தான் இந்த பிளானில் இந்த டிவி யூனிட் இதுக்கெல்லாம் கொடுக்குறவங்க. இந்த கபோர்டு வைக்கிறது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, கபோர்டு பிரச்சனை கிடையாது. கபோர்டுக்கு அந்த ஒயரிங் அவ்வளோக்கா இது கொடுக்காது.
தேவைப்படாது. ஆனால் டிவி யூனிட் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அந்த இடத்துல நம்ம ஒயரிங் எடுக்கணும். கன்சீல்டு ஒயரிங்கிறதுனால அந்த இடத்துல தான் நம்ம கொடுத்தாகணும். அதனால் அந்த டிவி யூனிட்டெல்லாம் நம்ம பிளான்லேயே கொடுத்துறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. டிவி யூனிட்லாம் கொடுத்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு, நம்ம கொடுக்குற கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு அசம்ஷன் வந்துடும். ஒரு அனுமானம் பண்ணி பார்த்துக்குவாங்க. இந்த இடத்துல டிவி இருக்கும், இந்த இடத்துல சோஃபா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் தாங்க. ஓப்பன் டெரஸ் தான் விட்டுருக்கு. இதில் வந்து ஷீட்டு ஃப்யூச்சரில் ஷீட்டு போடுறனா கூட ஷீட்டு போட்டுக்கலாங்க. ஓகேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணணுங்கிறத உங்கள் விருப்பத்தையும் தெரிவிங்க. ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹவுஸ் பிளான் வேண்டியது இருந்ததுனாலும் நம்மளுக்கு தெரிவிங்க, கமெண்ட்டில் தெரிவிங்க. அல்லது வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டில் நம்மளுக்கு அந்த வாட்ஸ்அப் லிங்க் அல்லது டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிளானையும் நாங்கள் போட்டு தர்றோங்க. ஓகேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.